ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். கொரோனா பரவல் மீண்டும் பேசும் பொருளாகி இருக்கிற நிலையில் இது பற்றிய விவரங்களை நம்முடன் இணைந்திருக்கும் டாக்டர் சுப்பிரமணியனிடம் கேட்டு தெளிவு பெறலாம். டாக்டர் வணக்கம். கொரோனா பற்றிய பேச்சுக்கள் மீண்டும் தொடங்கி இருக்கு. இப்போது பரவும் கொரோனா அச்சம் தரத்தக்கதா? உலக சுகாதார மையம் இப்போ திடீர்னு கொரோனா எண்ணிக்கை அதிகமானதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதற்காக தேவையில்லாத அச்சம் இப்போ இந்த நேரத்துக்கு ஒண்ணுமே தேவையில்லை. கொரோனாங்கிறது சுத்தி போயிட்டு வந்திருக்கிற விஷயம்தான். இப்போ ஒரு 4 வருஷமாவே இதோட இருக்கிறவங்க பழக்கப்படுத்தி கொண்டுட்டோம். பிளஸ் இப்போ நம்ம கிட்ட எதிர்ப்பு சக்தி போதுமான அளவு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை எதுவும் வராதுங்கிற எதிர்பார்ப்புக்கு தான் இருக்கு. இப்போ புதுசா ஒரு வேரியன்ட் வந்திருக்குன்னா இந்த மாதிரி புது மாதிரியான வேரியன்ட் வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி வேரியன்ட் புதுசா வருதுங்கிறது எந்த வைரஸ்லயுமே புது விஷயம் கிடையாது. அதுல சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகள்னால நமக்கு ஏதாவது பாதகம் இருக்கா அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்ப இந்த வைரஸ்ல அந்த மாதிரி எதுவும் பெருசா தெரியல. நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை வருதே தவிர பெரிய அளவுல ஆஸ்பத்திரி நோயாளிகள் சேர்றதாவோ இல்ல ஐசியூ குவியறதுல மாதிரியோ இல்ல இதனால உயிரிழப்பு அதிகமா இருக்கிற மாதிரி எதுவுமே சொல்லல. அதனால இதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நிறைய பேருக்கு கொஞ்சம் இருமல் சளி ஜலதோஷம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலதான் உலக சுகாதார மையம் எல்லாருக்கும் எச்சரிக்கைப்படுத்திருக்காங்க. இந்த புதிய வகை கொரோனா குறித்து சொல்லுங்க டாக்டர். இப்போ வுஹான்ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கொரோனா பல மாற்றங்கள் நடந்திருக்கு. முதல்ல ஆல்பா வேரியன்ட் வந்தது, அப்புறம் டெல்டான் வந்தது, அப்புறம் ஒமிக்ரான் வந்தது. ஒமிக்ரான்லயே பல ரகங்கள் வந்தது. பிரோலா வேரியன்ட்ங்கிறதும் அதிகமா ஒரு சமயத்துல போயிட்டு இருந்தது. இப்ப அதுலயே சில மாற்றங்கள் JN1 வேரியன்ட் அப்படின்னு ஒரு புதுசு வந்திருக்கு. இந்த JN1 வேரியன்ட் தான் இப்ப மிக அதிக அளவுல பரவிட்டு இருக்கு. எப்போதுமே எந்த வகை மிக வேகமாக பரவுதோ அதுதான் முன் வரும், பாக்கியெல்லாம் பின்தங்கிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த JN1 தான் மற்றவங்களோட அதிகமாக பரவுறதுனால அதிகமான அளவில் இப்போ JN1 தான் நிறைய இடத்துல பார்க்குறாங்க. இந்த புதிய வகை கொரோனா பற்றி அச்சம் கொள்ள வேண்டிய தேவை இருக்கா டாக்டர்? ஆல்பாலேருந்து டெல்டா வந்ததுங்கிறது கிடையாது. எல்லாமே ஒரே சமயத்தில் கிடுகிடுன்னு வெளில வந்தது தான். இப்போ டெல்டாங்கிறது நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மகாராஷ்டிரால இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு 6 மாசம் கழிச்சு தான் அது பெரிய அளவுக்கு வந்தது. ஒமிக்ரான்ங்கிறது ஒமிக்ரான்ல இருந்து மற்றது எல்லாமே நம்ம தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ அதோட தாக்கம் எவ்வளவு தூரம் என்ன ஏதுன்னு சொல்றது கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு கோவிட்னால ஒரு பாதிப்பு வந்துருது, ஓரளவுக்கு இம்யூனிட்டி வந்துருது. 2வது முக்காவாசி பேருக்கு தடுப்பூசி போட்டாச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவில் முக்காவாசி பேருக்கு ஹைபிரிட் இம்யூனிட்டி இருக்கிறதுனால இதுகளோட தாக்கம் எப்போதுமே கம்மியா தான் தெரியும். அது முதல்ல இருந்ததுன்னா எவ்வளவு மோசமா இருக்கும்னு நம்ம கணக்கு போட முடியுமே தவிர இப்போ அவ்வளவு தூரம் மோசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த மாதிரி புதுசா வரதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த J1 கொரோனா திரிபால எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது? இப்போ பாதிப்புன்னு நம்ம எடுத்துட்டோம்னா என்ன மாதிரி பாதிப்புங்கிறது யோசிக்கணும். அதாவது இருமல் சளி ஜலதோஷம் ஜுரம் வருதா, அந்த மாதிரி வருதுன்னா இப்போ இந்த JN1 வேரியன்ட்ல நிறைய பேருக்கு அந்த மாதிரி தாக்கல் வருது. நிறைய பேருக்கு ஜுரம், இருமல், சளி, ஜலதோஷம் அப்படின்னு வருது. ஸோ நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன், அதாவது தொற்று வருதுங்கிறது நன்னாவே தெரியுது. ஆனா பெரிய அளவுல இதுக்கும் பிரச்சனை வர மாதிரி தெரியல. அதாவது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும், ஐசியூக்கு போகணும், அந்த மாதிரி பெரிய பிரச்சனை இது மாதிரி யாருக்குமே வரல. இது முதல்ல வந்திருந்ததுன்னா இதோட தாக்கம் எவ்வளவு சீரியஸ் நம்ம சொல்ல முடியும். ஆனா இப்ப நம்ம ஓரளவுக்கு இதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இது சிறிய அளவிலேயே தான் பிரச்சனை வருங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புது வகையான கொரோனா பத்தியும் அதனுடைய பாதிப்புகள் பத்தியும் விளக்கமா சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி.
திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.